ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜித்துஸ் ஃபேஷன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் கிளாஸ் 4 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 3 கிளாஸஸோட வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்டர் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளான டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோமோ அதை வச்சு ஒரு பார்டர் டிசைன் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டு மேலே அம்ஸ் கொடுத்துட்டு கீழே 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. அந்த ஸ்ட்ரெயிட்டாக போட்ட லைன்ஸில் டாட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? கேப் விட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே 2 லைன் கொடுத்துட்டு அந்த லைனுக்கும் அம்ஸ் கொடுத்துட்டு இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு மேலே அம்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாமே பார்டர் டிசைனுக்கு வந்து இப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம உள்ளே என்ன டிசைன் போட்டிருக்கோன்ட்டு தனியாக தெரியும். ஓகேங்களா? கீழே 2 லைன் போட்டுட்டு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லைங்களா லீஃப் டிசைனு, அது கேப் இருக்கிற இடத்துல அந்த லீஃப் டிசைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே கீழேயும் இந்த மாதிரி கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து தனியாக தெரியும் நமக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கீழே 2 லைன் போட்டுட்டு அம்ஸ் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் ஒன் இதுவும் அந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே ஒரு லைன் போட்டுட்டு அம்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு லைன், நெக்ஸ்ட் ஒரு லைன், கர்வ் மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? கர்வ் மாதிரி போட்டுட்டு மேலே ஃபில்லிங்ஸ் கொடுத்தோன்னா அந்த டிசைன் வந்து அழகாக இருக்கும். இதுக்கு கீழே அப்படியே ஆப்போசிட்டில் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கர்வ் போட்டுட்டு அதுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு பார்க்க அழகாக இருக்கும். அந்த மேலேயும் கீழேயும் ஃபில்லிங்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு தெரியும் உள்ளே என்ன டிசைன் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கீழே 2 லைன் போட்டுட்டு அம்ஸ் கொடுத்து இந்த டிசைன் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் இது லைன் போட்டுட்டு அம்ஸ் கொடுத்துட்டு நம்ம ட்ராப் டிசைன் ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு மேலே கீழே வந்து ட்ராப் டிசைன் ட்ராப் பண்ணணும். லைன் சென்டரில் தின் லைனாக போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண இந்த சின்ன சின்ன பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ் வச்சுதாங்க இது எல்லாமே. அட்வான்ஸ் பார்டர் டிசைன்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.
இதுக்கு கீழே கர்வ் மாதிரி கொடுத்துட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். கீழே 2 லைன் போட்டுட்டு ஆர்ம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்த டிசைன் லைன் போட்டுட்டு மேலே ஆர்ம்ஸ் கொடுத்துட்டு கீழே 2 லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து எல் மாதிரி கொடுத்துக்கலாங்க. இது வந்து நிறைய போடலாம். எல் கொடுக்கலாம், டி மாதிரி கொடுக்கலாம், நெக்ஸ்ட்டு ஐ லெட்டர் கொடுக்கலாம். ஃபில்லிங்ஸ்க்கு நம்ம எந்த டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். காமனாக மேலே 2 லைன் ஒரு ஆர்ம்ஸு, கீழே 2 லைன் ஒரு ஆர்ம்ஸ் கொடுத்துட்டு உள்ளே நம்ம வேறு வேறு டிசைன்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? கீழே ஆர்ம்ஸ் கொடுத்து இந்த டிசைனில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.